ஹலோ வேல்டு ஃபார் எவர் வெரிகோஸ் வெயின். ஸோ இந்த வெரிகோஸ் வெயினில் வந்து நமக்கு புண்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு சில பேருக்கு வந்து அழுகிய நிலைமையில் அந்த புண் வந்து ஆறாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து சர்க்கரை வியாதி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சில இடத்துல புண் ஏற்பட்டுச்சுன்னா அந்த புண் வந்து ஆறாமல் இருக்குது. ஸோ அதே போல் இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போது அந்த இடத்துல புண் ஏற்பட்டுச்சுன்னா அது ஆறாமல் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம்? ஸோ இது வந்து எப்படி ஆறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெரிகோஸ் வெயின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் இந்த வெயின் அப்படின்னா வந்து இப்போ சிரைகள்னு சொல்கிறோம்ல, அதாவது பிளட்டை வந்து இதயத்திலிருந்து ரெண்டு இது மூலியமா எடுத்துட்டு போய் கொண்டு வரும். ஸோ ஒன்று வந்து ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதயத்திலிருந்து நம்ம இதயம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதயத்திலிருந்து நல்ல ரத்தத்தை நம்ம மற்ற உறுப்புகளில் செல்கள் எல்லாமே ஆனதான் உறுப்புகள். ஸோ அந்த உறுப்புகளுக்கு எல்லாத்தையும் வந்து ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய அந்த வால்வை தான் வந்து நம்ம தமனி ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மறுபடியும் அங்கே உள்ள நல்ல ரத்தத்தை கொடுத்துட்டு மறுபடியும் கெட்ட ரத்தத்தை எல்லாத்தையும் மறுபடியும் ரிட்டர்ன் இதயத்துக்கு எடுத்துட்டு வரணும். ஸோ அதை தான் சிரைகள் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கால்களில் வந்து நிறைய கெட்ட ரத்தம் தேங்கி அந்த வெயின்ஸ் அந்த ரத்த குழாய்களில் ஒரு புடைப்பு மாதிரி ஏற்படும். ஸோ அப்படியே அந்த அந்த ரத்த குழாய்கள் எல்லாமே புடைச்சு அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்கும். ஸோ நான் கால் பகுதிகளில். ஸோ அதுதான் வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாமே அந்த அசுத்த ரத்தம்னு சொல்கிறோம்ல, ஸோ இந்த கெட்ட ரத்தம் அப்படியே தேங்கி அந்த ரத்தம் வந்து மறுபடியும் மேலே அப்பாகி மறுபடியும் இதயத்துக்கு வரணும். ஸோ அந்த இதயத்துக்கு வராமல் அந்த ரத்தம் வந்து தேங்கி கீழே இருந்து அது ஒரு சில இடத்துல வந்து புண்ணாக ஏற்பட்டு அந்த புண்ணு ஆறாமல் இருக்குது. ஸோ அப்போ உள்ள அந்த கெட்ட ரத்தம் ஸோ நிறைய அந்த செல்கள் எல்லாமே இறந்த செல்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை வந்து அடிக்கடி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ரெகுலராக ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து டாக்டர்கிட்ட போய் தினந்தனம் அந்த கட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து எப்பயுமே பெட்டர். ஸோ அந்த இடத்துல வந்து இறந்த செல்களை நீக்கிக்கிட்டே இருக்கிறது எப்பயுமே பெட்டர். ஸோ அப்படியே விட்டோம்னா அது வந்து அழுகி ஒரு மாதிரி இந்த ஸ்டேஜில் போயிடும். ஸோ அதனால அதை வந்து ரெகுலராக சுத்தமாக வச்சுக்கிறது வந்து ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீங்கள் எப்போ உட்காந்துருந்தாலும் உங்களுடைய கால் பகுதியை வந்து மேல் நோக்கி வைக்கும்போது, இப்போ பெட்டில் உட்காரோம்னா ஸோ அதை வந்து கொஞ்சம் காலில் தூக்கி மேலே வைக்கும்போது ஸோ நம்மளுடைய ரத்தம் வந்து நல்லா மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது ப்ராப்பராக பண்ணும்போது இந்த வெரிகோஸ் வெயின் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட். ஸோ இது வந்து சால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் என்னென்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்பா, ஏன்னா பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்பு வந்து மிக பெரிய ஒரு மிஸ்ட்ரியான இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லும். ஸோ இன்னுமே வந்து எந்தெந்த ஆர்கன் வந்து எப்படி இதாகுச்சு, ஸோ அது வந்து எப்படி மிஸ்ட்ரியான வேலைகள்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி பயங்கர மிஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட உடம்பு வந்து நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம பாதுகாத்து கொள்ளக்கூடியது. தினம் ரெகுலராக வாக்கிங், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது நிறைய நோய்கள்லேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெடிசன். ஸோ இது ரைட்டான சின்ன இன்ஃபர்மேஷன்பா. ஓகே, அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.